மனிதர்களுக்கு பயந்து நடுங்கி அஞ்சு சாகலான்னு நினைக்கிறீங்களே, இந்த பதிவை கேட்டதுக்கு அப்புறமும் நீங்க அப்படி நினைக்க முடியுமா? இருக்கிறதுலே மோசமான வாழ்க்கை என்ன தெரியுமா? நம்மளுடைய தன்மானத்தையும் நம்ம வீரத்தையும் நம்ம தைரியத்தையும் ஒருத்தவங்க காலில் வச்சு அடிமையாக இருக்கிறது தான் மோசமான கேவலமான ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி மனிதர்களுக்கு கடவுள் உதவி செய்வாருன்னு நீங்கள் நம்புறீங்க. கடவுள் பல வழிகளை காட்டுறாரு. ஆனால் உங்களுக்கோ அந்த அடிமைத்தனத்தில் இருந்து வெளியேற நீங்கள் விரும்பலை. அதனால தான் வாழ்க்கையில் மேலும் மேலும் கஷ்டங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மனுஷனுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்கன்னா கடவுள் கொடுத்த எந்த வழிகளும் மறைக்கப்படும். தைரியம் வந்துச்சுன்னா அடுத்த வழி என்ன அப்படின்றது தெரியும். உங்களை பயப்படுத்துகிறாங்க இல்லையா, அவங்கள விட நீங்கள் பலசாலி தெரியுமா? அதை உணர்ந்துட்டா அவங்க உங்கள் காலடியில் தஞ்சம் அடைஞ்சிருவாங்க. நீங்கள் உணரலை. வாழ்க்கையில் ஒரு நொடியாவது நீங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கீங்களா? சந்தோஷமாக இருந்து பல வருஷம் ஆகுதுன்னா உங்கள் தன்மானத்தையும் உங்கள் வாழ்க்கையையும் இன்னொருத்தவங்க காலடியில் வச்சிட்டீங்க. முதல்ல உங்களுக்கே உங்கள் மேலே மரியாதை இல்லாமல் போகும். அடுத்தது யாரும் உங்களை மதிக்கவும் மாட்டாங்க. இது எல்லாம் தொடர்ந்து வரக்கூடிய சிக்கல்கள் உங்கள் வாழ்க்கையில். முடிவு பண்ணுங்க. இந்த நரக வாழ்க்கை வாங்கணுமா, இல்லை சவால்களை சந்திச்சு ஒரு சொர்க்கத்துக்கு உண்டான வாழ்க்கையை வாழணுமான்றது இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு 12 மணிக்கு கொடுத்த பதிவு யார் யாரெல்லாம் கேட்டீங்க, அந்த பதிவில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. அதே போல் இன்னைக்கு 7 மணிக்கு பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டவங்களும் போஸ்ட் பண்ணுங்க. அதே போல் அந்த சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம போட்டிருக்கோம் 7 மணிக்கு பிரார்த்தனை அப்படின்னு. அதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதில் நோட் பண்ணுங்க. ஏன்னா அன்பேசாய் குடும்பம் அப்படின்றது ஒரு இராணுவ கட்டுப்பாட்டு எப்படி இருக்கோ அது போல் இனி நாம் கொண்டு போகணும். இங்கே இனி வெற்றிகள் மட்டும்தான் கிடைக்கணும். இங்கே நம்ம எவ்வளவு தோத்தாலும் பரவாயில்ல, வெளியில் தோத்துடக்கூடாது. அந்த உணர்வோட இங்கே நீங்கள் எல்லாரும் தெளிவாக நம்பிக்கையோட ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேட்டு கவனித்து வாழ்க்கையை வாழணும். இன்னைக்கு காலையில் கொடுத்த வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியமாக இருக்கட்டும், 10 மணிக்கு பிரார்த்தனை நேரமாக இருக்கட்டும், 11 மணிக்கு கேள்வி பதிலாக இருக்கட்டும், 12 மணி கொடுக்கக்கூடிய ஆடியோவாக இருக்கட்டும், இப்போ இந்த 8 மணி கொடுக்கக்கூடிய ஆடியோவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நீங்கள் கில்லாடியாக இருக்கணும்.
ஏன்னா உங்கள் மூலமாக தான் உங்கள் குடும்பத்துக்கு பெரிய அற்புதங்கள் நடக்க போகுது. இன்னைக்கு மெடிடேஷன் செய்யும்போது சாயப்பாவுடைய அந்த கருத்துக்கள் ரொம்ப வியப்பாக இருந்தது. இன்னும் கொஞ்ச நாட்களில் உங்கள் குடும்பம் எவ்வளவு பெரிய அற்புதங்கள் நடக்க போவதற்கு ஒரு இடமா இருக்க போகுது. இன்னும் எத்தனை மக்கள் இந்த குடும்பத்துக்குள்ள வந்து தன்னை இணைச்சிக்க போறாங்க. எல்லாத்துக்கும் நீ தயாராகிரு. இன்னும் நிறைய பேரை உருவாக்கு. நல்ல பாசிட்டிவ் மைண்டில். உன்னுடைய வேலை இன்னும் ஜாஸ்தி இருக்குது. அதனால இன்னமும் அன்பேசாய் குடும்பத்தை பலமுள்ளதா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எனக்குள்ள புகுத்துறாரு. அப்போ நான் வந்து உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, என்னைக்கு எல்லா பதிவுகளையும் முழுமையாக கவனித்து சந்தேகம் இல்லாத ஒரு மனநிலையில் இருந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு அற்புதங்கள் குவிதே. அந்த அற்புதங்கள் தான் இங்கே தேவை. அன்பேசாய் குடும்பம் அந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குது. அந்த அளவுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி நடந்திருக்குது. எத்தனையோ அற்புதங்கள் இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அற்புதமும் அதிசயமும் நடத்துவதற்கே நம்ம ஒரு எபிசோடை கிரியேட் பண்ணணும் போல இருக்குது. அது எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. இதெல்லாம் சொன்னாதான் கடவுளை நம்புவாங்களா? அந்த மாதிரி ஒரு தாட்டு எனக்கு வருது. அதனால தான் இதை நான் கையில் எடுக்கலை. இங்கே நம்பிக்கை அப்படின்றது இயற்கையாக இருக்கணும், அது செயற்கையாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றங்களும் அப்படிப்பட்டதாக தான் இனி இருக்க போகுது. எல்லாமே நேச்சுரலாக இருக்க போகுது. அப்போது ஒரு அஸ்திவாரத்தை இங்கே உருவாக்குறோம். அதன் மூலமாக நாம் பெரும் பலத்தை கட்டுறோம். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த அஸ்திவாரன்றது நம்பிக்கை. அந்த நம்பிக்கைன்ற பேரில் தான் நம்ம வாழ ஆரம்பிக்க போகிறோம். அப்போ வாழ ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கை எந்த அளவில் இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை வருஷமா எதுக்கும் லாக்கி இல்லைன்னு சொன்னவங்க இனி என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அவங்க உங்களை பார்த்து வெக்கப்பட்டு ஓட போகிறாங்களா, இல்லை நீங்கள் இருக்கிற தெருவில் அவங்க இருக்கக்கூடாதுன்னு நினச்சி பயந்து ஓட போகிறாங்களான்னு தெரியல. இதெல்லாம் எப்போ நடக்கும்? அந்த அஸ்திவாரன்ற நம்பிக்கையை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணால் எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள், உங்களை பார்த்து பயப்படுவார்கள். உங்களுடைய வார்த்தை சக்தி மிகுந்த வார்த்தையாக உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகுது. நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கும். இங்கே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்து ஓடுனவங்க நிறைய பேர். ஏதாவது உதவி கேட்டுட வேணும் ஓடுனவங்களாம் இன்னைக்கு என்னை பார்க்கறதுக்கே கஷ்டப்படுறாங்க. என்கிட்ட ரீசண்டாக ஒருத்தர் சொன்னார், நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அதெல்லாம் தயவு செய்து மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை எனக்கு அது மாதிரி, அதனால தான் அது பேச வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு. அப்போ அவங்க பேசுறதுக்கே அவ்வளோ தயக்கப்படுறாங்க. ஏன்னா கடவுள் நம்மளை இந்த அளவுக்கு உயர்த்தினதால. ஒருவேளை கடவுள் உயர்த்தலைன்னா அவர் அப்படி பேசியிருப்பாரா? நிச்சயமாக பேசியிருக்க மாட்டார். ஏன்னா அவர் பேசினது கரெக்டுன்னு நினைப்பார். ஏன்னா நான் வாழ்க்கையில் உயரலை. இப்போ நான் உயர்ந்ததால அவர் தயங்கி தயங்கி பேசுகிறாரு. அப்போ நான் உயர்ந்தா என்ன, நீங்கள் உயர்ந்தா என்ன? எந்த மனுஷன் உயர்ந்தாலும் அப்போ தாழ்ந்த நிலையில் இருக்கும்போது எந்தெந்த மனுஷங்களாம் நம்மளை எதிர்கொண்டு பேசுனாங்களோ
அத்தனை பேரும் இப்போ தயக்கத்துடன் பேசுவார்கள். என்ன செய்யணும்? அஸ்திவாரம் என்ற கல் இங்க நம்பிக்கையா மாறி அந்த நம்பிக்கையின் மேலே நம்ம வாழ்க்கையை வாழும்போது இத்தனை விஷயங்களும் உங்களை சுத்தி நடக்கும், நடந்தே தீரும். நாம் நல்ல பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளை சுற்றி வரக்கூடிய மக்கள் நம்மளுடைய நம்பிக்கையை கெடுக்கிறாங்க, நம்ம நம்பிக்கையை அழிக்கிறாங்க. இது ஒரு சாய்ராமுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துச்சு. நான் எவ்வளவு பெரிய நம்பிக்கையை வச்சு கோட்டை கட்டினாலும் அந்த உண்மையான ஒரு கோட்டையை கட்டினா கூட அதை இடிக்கிறதுக்கு இங்கே கடப்பாரையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறாங்களே, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு. அதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லலை, அதுக்கு இங்கே பதில் சொல்லுறேன். எத்தனை பேர் வந்தாலும் இடிக்க முடியாத அளவுக்கு அந்த கோட்டை பலம் வாய்ந்ததாக இருந்துச்சுன்னா, அப்போ எடுத்துட்டு வந்த அத்தனை ஆயுதங்களும் அதை இடிக்கும்போது அந்த ஆயுதத்துக்கும் அந்த இடிக்கிறவருக்கும் தொந்தரவோ பழுதோ இருந்துச்சுன்னா இடிப்பாங்களா? இடிக்க முடியாது. அப்போ நம்மளுடைய பலம் சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ 2 பேரோ 3 பேரோ நம்மளை அசைக்க ட்ரை பண்ணாங்கன்னா நம்ம அசைகிறோன்னு அர்த்தம். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, 1000 பேர் வந்தாலும் சரி, 1 கோடி பேர் வந்தாலும் சரி, ஒன்றை அசைக்கவே முடியாது, ஒன்று அசைக்கவே முடியாது. ஏன்னா அவங்க எட்டாத தூரத்தில் நீ இருக்கிற. இங்கே ஒரு மலையை அசைக்க முடியாது, ஆனால் மலையை பெகர்க்கலாம். ஒரு பெரிய ஆலமரத்தை கூட வெட்டலாம், சரியா? 10 வருஷமா 5-6 வருஷமாக கட்டின பில்டிங்கை கூட இடிக்கலாம். ஆனால் ஆகாயத்தில் இருக்கிற சூரியனை யாராவது அழிக்க முடியுமா? ஆகாயத்தில் இருக்கிற நிலவை யாராவது அசைக்க முடியுமா? ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை யாராவது அசைக்க முடியுமா? அந்த மாதிரி தான் மனிதனுடைய பலமும் அப்படி இருக்கணும். யாராலையும் அசைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவன் பலம் பொருந்தியவனா, ஒரு சூரியனா, ஒரு சந்திரனா, ஒரு நட்சத்திரமா அவன் இருந்தா யாரு அசைச்சு பார்க்க முடியும்? அப்ப இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டா, எஸ், நடக்கும். எத்தனை பேர் வந்தாலும் அசைக்க முடியாத அளவுக்கு உங்க பலம் இருக்கும். எனக்கெல்லாம் எத்தனை எதிரிகள் வந்தாலும் நான் கவலைப்பட்டதே கிடையாது, பயந்து ஓடுனதும் கிடையாது. ஏன்னா ஒரு பலம் எனக்குள்ள இருக்கு. எத்தனையோ பேர் என்ன ட்ரை பண்ணாங்க. அவங்க முயற்சி மட்டும்தான் பண்ணுறாங்க, முயற்சி மட்டும்தான் செஞ்சாங்க. அவங்க முயற்சி செய்யும் போதே அவங்களுக்கு இது தேவையில்லாத முயற்சின்னு ஒதுங்கிட்டாங்க. அப்படிப்பட்ட பலசாலியாக தான் இங்கே சாயப்பாவோட குழந்தைங்க இருக்கிறாங்கன்றது தான் நான் சொல்ல வரேன். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, என்னை விட நீங்கள் 1000 மடங்கு பலசாலியாக மாறுவீங்கன்ற நினைப்பு, அந்த எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஆனால் இது நிச்சயமாக நடக்கும். அதற்குத்தான் உங்களை இந்த அளவில் இங்கே நாம் தயார் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சாய்ராம் இப்போ ரீசண்டாக ஆடியோவில் அழுது ஒரு ஆடியோ கொடுத்தாங்க. என் கணவர் சரியில்லை, என் மாமியார் சரியில்லை, என்னுடைய அம்மா அப்பா சரியில்லை, வலி, அடி, உத எல்லாமே எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, சூசைட் பண்ணலான்ற நிலைமையில் நான் இருக்கேன் அப்படின்னு. உங்கள் பலம் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. உங்கள் பலம் எங்கே போச்சு? நான் ஒன்றே சொல்கிறேன், சூசைட் பண்ணிக்கிற நிலைமைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா
கடைசியில் வாழ்ந்து பார்க்கலான்ற ஒரு சவாலை ஏன் எடுத்துக்க மாட்டேன்றீங்க? கணவரை விட்டு வெளியில் வாங்கலை, சூசைட் பண்ணிக்கிறது முடிவு பண்ணிட்டீங்கல்ல. வாழ்ந்து பார்க்கறது, வாழ்ந்து பார்த்து சாவு வந்தால் எடுத்துக்கலாம். ஆனால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே சாவறதுன்றது தப்பு இல்லை. சவால்களை ஃபேஸ் பண்ணுங்க, சவால்களை எதிர்கொள்ளுங்க. நம்ம கோழையாகவே இருந்து சாகணுமா என்ன? அதுக்கு தான் கடவுள் படைச்சானா? கடவுள் அறிவில்லாமல் படைச்சிட்டான். நீங்கள் அறிவாளியாக மாறிட்டீங்க. படைத்தவன் அறிவாளி, படைக்கப்பட்டவன் புத்திசாலியா? அப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு கேவலமான முடிவு? சாகணும் 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 அப்படின்னு. நம்ம சாக தான் போகிறோம். பேசுகிற நானும் சாக தான் போகிறேன், கேட்குற நீங்களும் சாக தான் போகிறீங்க. அது இயற்கையானதாக இருந்துட்டா வரக்கூடிய ஜென்மத்தில் பாவம் இல்லாமல் இருக்குமே. அது செயற்கையாக இருந்துட்டா அதுக்கும் சேர்த்து அழுவணுமா அடுத்த ஜென்மத்தில்? ட்ரை பண்ணுங்க. முடியலையா, இருக்க முடியலையா, எஸ், வெளியில் வாங்க. உங்களுக்கான ஒரு பாதையை உருவாக்குங்க. வாழ முடியும்னு நம்புங்க. ஒவ்வொரு அடியையும் பார்த்து கவனத்தோட, ப்ளஸ் நம்பிக்கையோட, ப்ளஸ் கடவுளுடைய துணையோட எடுத்து வையுங்க. இப்போ நீங்கள் வெல்வீர்கள், வெல்ல முடியும். 2021 ஆர் 22 நினைக்கிறேன். நல்ல ஒரு ஆத்மார்த்தமான தம்பதி, நல்ல சூப்பராக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏதோ டவுரி இஷ்யூ, பையனோ அப்பா அம்மா பேச்ச கேட்குறவர், பொண்டாட்டிக்கிட்ட அன்பாகவும் இருக்கிறவர். அம்மா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க. அம்மாவோ பயங்கரமான ஆள். உங்கள் அப்பா இத்தனை பவுன் வரலையே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு திட்டியிருக்காங்க, வேதனைப்படுத்தியிருக்காங்க, அடிச்சும் இருக்காங்க. இந்த பையன் என்கிட்ட வந்து, அண்ணா இப்படி இருக்கு, எனக்கு இதுக்கு மேலே நான் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னா நான் பொறுமையாக இருக்கேன். இல்லை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும் அப்படின்னா எதிர்த்து நிற்கிறேன். நான் இப்போ என்ன செய்கிறது? ஒன்றே ஒன்று தான் சொன்னேன். இங்கே பொறுமையாக நின்னா வேலைக்கே ஆகாது. எதிர்த்து நிற்கிறதால உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கஷ்டம் இருக்கும். ஆனால் அதற்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள துணிஞ்சிட்டா நீங்கள் ஜெயிச்சிடலாம். நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு. அவங்க கணவரே தூக்கி போட்டாங்க, மாமியாரே தூக்கி போட்டாங்க, மாமனாரை தூக்கி போட்டாங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தோட சகவாசமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி குழந்தைய எடுத்துகிட்டு வந்தாங்க. வீட்டில் பெற்றவங்க ஒத்துக்கலை. என்னதான் ஆனாலும் ஒரு டைலாக்லாம் வருமே, ஒரு கேடுகெட்ட டைலாக்ஸ், அந்த டைலாகை பெற்றவங்க பேசுகிறாங்க. அங்கே தான் நீ வாழணும், அதுதான் உங்கள் இடம். அம்மா நாங்கள் இருந்தால் செத்து போயிடுவோம்மான்னா, நீ செத்து போனாலும் பரவாயில்ல, குடும்பத்தை விட்டு வெளில வராதுன்னு அம்மா சொல்கிறாங்க. அவங்களுக்கு நினப்பு பொண்ணு சாகாது. ஏன்னா பொண்ணு படக்கூடிய வேதனையை முழுசாக அம்மா கிட்டே சொல்லலை, அப்பா கிட்டேயும் சொல்லலை. ஃபைனலாக என்ன பண்ணாங்க, சரிம்மா நான் இங்கேயும் போகல அங்கேயும் போகலன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஒரு வாரம் உனக்கு நான் வேலை பார்த்து கொடுக்குறேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லி ஒரு வாரம் வந்து தங்க வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா நல்ல உள்ளங்கள் கண்டிப்பாக இருக்கும். நாம் நல்லது செஞ்சுருந்தால் நல்லவர்கள் இருப்பார்கள். ஒரு வாரம், ஒரே வாரம் அந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சிது. பையனுக்கு ஸ்கூலில் அனுப்பி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு அருமையான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. 2 வருஷம் புருஷன் இன்னைக்கு வீட்டுக்கு முன்னாடி தவம் கிடக்கிறாரு. வந்துட்டு நம்ம வாழலாம், டவுரி அப்புறமா தரேன்னு சொல்லு, உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு. ஆனால் இந்த பெண் சொல்கிறாங்க, இனிமேலாம் நான் பொய் சொல்கிறதுக்கு நான் விரும்பலை, டவுரி தர முடியாது, உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம், சம்மதிச்சு வாமான்னு சொல்லட்டும், நான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த போராட்டம் முடியல. ஆனால் அந்த பெண்ணோட குழந்தை
அவ்வளோ சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அடிக்கடி எனக்கு வீடியோ பேசி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பும். சந்தோஷ் மாமா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா அப்படின்னு சொல்லி. என்ன நடக்குதுன்னா, நீ சாகணும்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா வாழ்ந்து பாரு. வாழும்போது எதாவது நடந்துருச்சுன்னா அதுதான் உன் விதி நினச்சிட்டு போய, என்ன அடுத்த பிறவி உனக்கு இல்லாமலா இருக்க போகுது? அவ்வளோவா புண்ணியம் பண்ணிட்டோம். அடுத்த பிறவி விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைன்னாலும் பிறந்து தானே ஆகணும். அப்போது சாகிறது தீர்வே ஆகாது. இப்போ கூட ஏதோ ஒரு ஊரில் ஒரு பொண்ணு வரதட்சணை கொடுமையால் இறந்தது. எல்லாருமே பரிதாபப்பட்டீங்க. ஐயோ பாவம் பாவம். நான் கேட்குறேன் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அப்படி என்னங்க தனியாக வாழ முடியாது? அப்படி என்ன வாழ முடியாது? இப்போ பரிதாபத்தை தேடினதால எல்லாமே நல்லதாக மாறிடுச்சா? சரி, இந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. பெத்தவங்களுடைய துடிப்பு பார்க்கும்போதெல்லாம் அந்த ஃபோட்டோவை பார்த்தா அழுகையாக வருமேங்க. நமக்கே கண்ணில் கலங்குதுன்னா நமக்கே நாம் பேசலை, அது நமக்கு சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. பட் ஒரு வைரலாகவே போச்சு ஆடியோ, அது இதுன்னு சொல்லி. அப்போது நமக்கே கண்ணு கலங்குது. கண்ணு கலங்குறதால அந்த பொண்ணு எடுத்த முடிவு சரியாக இருக்குதா என்ன? அப்பா என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம், அம்மா என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த பெண் என்னால் முடியாதுப்பா, நான் தனியாக நிற்பேன்ப்பா, தனியாக நின்று நான் இந்த இடத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவேன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு அந்த பொண்ணு எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இந்த சாக போகிற தற்கொலை இதெல்லாம் தயவு செய்து தூக்கி எறிங்க. இதனாலெல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. இது அடுத்த பிறவியில் திரும்பவும் உங்களுக்கு பாடாப்படுத்தும். உங்களுடைய கர்ம வினைகள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ 70 வயசு வரைக்கும் உங்களுக்கு கடவுள் ஆயுள் கொடுத்துருக்காரு. நீங்கள் 40-42 உங்கள் லைஃப்பை முடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் இந்த ஆயுளை சேர்த்து வாழ்ந்து மறுபடியும் அடுத்த ஜென்மத்திலையும் அல்பாயுசிலே போயிட முடியும். உனக்கு வாழக்கூடிய காலம் 70, நீ 40 சூசைட் பண்ணிக்கிட்ட, 30 வருஷம் வாழல. அப்போ அடுத்த ஜென்மத்தில் 30 வருஷம் நீ கஷ்டப்பட்டு வாழணும். அதுக்கப்புறம் ஒரு மரணம் நடக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் பிறவி, இப்படி தான் நடக்கும். ஸோ இங்கே முழுசாக கம்ப்ளீட் பண்ணணும். இல்லைன்னா அடுத்தது கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை கடவுள் உருவாக்குவார். விச் ஒன் இஸ் பெஸ்ட்? எது பெஸ்ட்? இது பெஸ்ட்டா அது பெஸ்ட்டா? அப்போது கர்ம வினைகள் இப்போ ஓரளவுக்கு தெரியுது, புரியுது, நல்லா புரிஞ்சுக்கிறோம். என்னுடைய வலி, என்னுடைய தாக்கம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம். அப்போ புரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் தீவிரமாக யோசிச்சா நம்ம மீண்டு வந்துடலாம். பட் தீவிரமாக யோசிக்காமல் எமோஷ்னல் முட்டாளாக இருந்தோம் அப்படின்னா திரும்பவும் மாட்டிப்போம். இதுதான் தொடர்ந்து வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் விட்டுடுவோம். ஒரே விஷயந்தான், உன்னால் முடியும். முடியாதுன்றதை ஈஸியாக நம்புறியே, முடியுன்றதை ஏன்பா நம்ப மாட்டேன்ற? முடியாது, நடக்காது. வெளியில் சொன்னாலும் முடியும்னு நடக்குதுன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே என்ன திங்க் பண்ணுறோம்? அதெல்லாம் எங்கப்பா முடியும்? இப்போயே பாருங்களேன், நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இப்போ பல பேருக்கு இந்த கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கும், வாழவே முடியாத ஒரு நிலை வரும். அப்போது யோசிப்போம், என்ன யோசிப்பீங்க? எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் முடியலையே. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முடியாதுன்ற விஷயத்தை நீங்கள் முழுக்க முழுக்க நம்பினதால வந்த வினை. அப்போ இந்த மனநிலையில் நீங்கள் கணவரை விட்டு பிரிந்தாலோ இல்லை ஏதாவது நடந்தாலோ கண்டிப்பாக தோற்று போயிடுவீங்க.
அப்போது நீங்கள் அந்த இடத்துல இருந்து ஸ்ட்ராங் பண்ணி அதுக்கப்புறமா முடிவெடுங்க. ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் முடிவெடுங்க. ஏன்னா அதுதான் உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்துக்கு உண்டான ஒரு தொடக்கமாக இருக்கணும். ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பழமொழிக்கு அர்த்தமே இதுதான். அடுத்தவனோட பலம் தெரியாமல் மோதாதே, அடுத்தவனோட பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ மோது. அப்போ நீ தோற்று போனால் கூட அடுத்த வெற்றி, அடுத்த போட்டியில் நீ ஜெயிக்கலாம், அடுத்த போட்டியில் நீ ஜெயிக்கலாம். பட் பலத்தை தெரிஞ்சுக்காம நீ பொத்துன்னு விழுந்த அப்படின்னா நீ எந்த போட்டியிலும் ஜெயிக்க முடியாது. எதிரிகளை குறைச்சி மதிப்பிடவே கூடாது. எந்த மனுஷனையும் அவன் நமக்கு கீழேன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா உண்மையில் நாம தான் மிகப்பெரிய முட்டாளாக மாறிடுவோம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் 1008 திறமை இருக்குது. அவன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் அவன் முட்டாள். அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா நம்மளை விட அவன் அறிவாளியாக மாறிடுவான். ஸோ எந்த மனுஷனையும் உதாசீனப்படுத்தாத. வாழ்க்கையை எதிர்த்து போராடுறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. பார்த்து பயந்து இருக்கக்கூடிய கோழைகள் ஜெயிப்பது இல்லை. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, இதை என்னைக்கும் எப்பயும் புரிஞ்சுக்கோங்க. எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்களை எதிர்ப்பவர்களை விட 100 மடங்கு பலசாலி, 100 மடங்கு. இதை நான் சும்மா உங்களுக்கு காது குத்துறதுக்காக நான் சொல்லலை, காது குத்துறதுக்காக நான் சொல்லலை. என்னைக்கு நீங்கள் பலம் இழந்து காணப்பட்டீங்க தெரியுமா? வாழ்க்கையில் துன்பத்தை பார்த்து பயந்த நேரம்தான் உங்களுக்கு குழிகள் தோண்டப்பட்ட ஒரு நேரமாக இருக்கு. அந்த குழிக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது, இந்த உலகத்தை பார்க்கும்போது குழியை பார்த்து தான் பயப்படுறீங்க. அந்த குழியில் இருந்து வெளியில் வந்துட்டீங்கன்னா இந்த உலகம் எவ்வளவு பெருசு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்கும்போது நாம் ஏன் வாழக்கூடாது? நம்மளால் வாழ முடியாத அளவுக்கு நாம் என்ன கோழைகளா? நாம் தப்பாக முடிவு பண்ணிட்டோமே இந்த வாழ்க்கையை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலம் சாயப்பா மேலே சத்தியமாக உங்களுக்கு வந்து சேரும். சாயப்பா மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா நான் எந்த நம்பிக்கையில் பேசுகிறேன் அப்படின்னா சாயப்பாவுடைய நம்பிக்கையில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சாயப்பா மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன தெரியுமா? தன்னுடைய குழந்தைங்களை அவர் எந்த காரணத்தை கொண்டும் தோற்பதற்கு விடவே மாட்டார் என்ற அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை தான். நீங்கள் எல்லோரும் கடவுளை வணங்குறீங்க, அது சாயப்பாவை உயிருக்கு உயிராக நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி தோற்க முடியும்? தோற்பதற்கு உண்டான தடயமே இல்லை. அப்போது உங்களை விட பலகீனமானவர்கள்கிட்ட நீங்கள் தஞ்சம் அடைஞ்சிருக்கீங்க. உங்களை விட அவங்க பலகீனமானவர்கள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியதான் போகுது. அவங்க பயந்து ஓடத்தான் போகிறாங்க. இது நடக்குதா இல்லையான்னு சவால் விட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஆனால் அதுக்கு தயாராக நீங்கள் இருக்கணும். நீங்கள் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. சுவர் இருந்தால் தாங்க சித்திரம் எழுத முடியும். சுவரே இல்லைன்னா சித்திரம் எங்கே? அப்போ நீங்கள் உங்கள் பொறுப்பை உணர்ந்தால் மட்டும்தான் இங்கே சிறப்பு. உங்கள் பொறுப்பை உணராத வரைக்கும் இது உங்களுக்கு சாத்தியமே இல்லை. இப்போ கடைசி வரைக்கும் எஸ், கடைசி வரைக்கும் இப்படிதான். முயற்சி செய்யுங்க, துணிஞ்சு நில்லுங்க. உங்கள் வாழ்க்கையை உங்களை விட சிறப்பாக யாராலையும் உருவாக்க முடியாதுன்ற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்கள் வாழ்க்கையை நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், நீ வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். யாருக்கும் பிச்சை போட வேண்டிய அவசியமே இல்லை. we are not beggars. நாம் பிச்சைக்காரர்கள் கிடையாது, பிச்சைக்காரர்கள் கிடையாது. நிச்சயமாக சொல்கிறேன். இப்போ ரீசண்டாக நான் ஒரு 30 இயர்ஸ் இருக்கும்,
ஒருத்தரை பார்த்தேன். அவர் வந்து பிச்சை எடுக்கிறவர். எனக்கோ மனசு ஆறல. நான் கேட்குறேன், என்ன என்ன தம்பி? நான் இப்படி கேட்குறேன், என்னப்பா இப்படி அப்படின்னா, இல்லைண்ணா வேலையை தரமாட்டேன்றாங்கண்ணா, அதான் நான் இப்படி வந்துட்டேன். சரி, எத்தனை நாள் இதை நீ செய்வ அப்படின்னு நான் கேட்குறேன். எனக்கு என்னமோ வந்து இந்த சின்ன ஏஜில் இப்படி உட்காந்து பிச்சை எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் தான் சொன்னேன், தம்பி நான் உனக்கு கண்டிப்பாக தரேன், ஒரு பெரிய காசு உனக்கு நான் தரேன், ஒரு பெரிய காசு உனக்கு தரேன். ஆனால் நீ ஏதாவது சரி பண்ண முடியுமா உன்னை வச்சு ஏதாவது அப்படின்னு. ஆனால் என்னால் முடியாதுண்ணா. அப்போ உனக்கு வந்து ஒரு சாப்பாடு கொடுத்தா உனக்கு போதுமா? உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சா? ஆமாம் நான் முடிஞ்சிருச்சுண்ணா. உனக்கு வாழணுன்ற அக்கறை இருக்கா இல்லையா? இல்லைண்ணா. அப்போ பிறந்ததுலேருந்தே இல்லையா? ஆனால் பிறந்ததுலேருந்துலாம் இருந்துச்சுன்னா, இப்போ ரீசண்டாக தான் இல்லைண்ணா, யாரும் வேலை கொடுக்கலண்ணா, எனக்கு எதுவுமே இல்லைண்ணா, எனக்கு அடையாளமே இல்லைண்ணா அப்படின்னு. நான் திரும்பவும் கேட்டேன், தம்பி நான் சொல்கிற மாதிரி நீ செய்ய முடிஞ்சா சொல்லு, இல்லைன்னா நீ பிச்சை எடுத்து இப்படியே உட்காரு அப்படின்னும்போது, இல்லைண்ணா என்னண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னா, நான் ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு சேர்த்து விட்றேன், நீ சேர்ந்துக்கிறியா? கண்டிப்பாண்ணா அப்படின்னு ஒரு வேலைக்கு சேர்த்து விட்டோம். ஒரு வேலைக்கே சேர்த்து விட்டாச்சு. நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி, என்ன தம்பி கரெக்டாக பார்த்துட்டு, அண்ணா கரெக்டாக தான் நான் போயிட்டு இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. தங்கிறதுக்கு இடம் வந்து மேன்ஷனில் வந்து அரேஞ்ச் பண்ணேன். அந்த ஆரம்பத்தில் வந்து ஒரு 10,000 ரூபாய் கட்ட சொன்னாங்க, 10,000 கட்டியாச்சு. அதுதான் நான் அவருக்கு கொடுத்த காசு. எவ்வளோ? 10,000. இந்த 10,000 நான் கையில் கொடுத்தா என்ன இருக்கும்? தாம் தூமாக இருக்கும். இப்போ அந்த தங்கிறதுக்கு டெபாசிட் அது எப்போ வேணாலும் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டேன், இந்த பையன் ரிட்டன் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க, என்னுடைய நாலேஜ் இல்லாமல் நீங்கள் இதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. மேன்ஷன் நமக்கு தெரிஞ்ச ஆளாக இருந்ததால் அவங்க ஓகே பண்ணாங்க. இப்போ இந்த பையன் வேலைக்கு போகிறாரு. வாரம் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? வார சம்பளம் 3,000 ரூபாய். வாரம் 3, 6, 9, 12,000 ரூபாய். மேன்ஷனில் வந்து மாதத்துக்கு 4,000 ரூபாய். இப்போது இப்படிப்பட்ட உதவிகள் செய்யும்போது நமக்கே மனசு சந்தோஷமாக இருக்குது. அப்போது அந்த பையன் பலசாலி. இந்த உலகம் என்ன பண்ணுது? அவனை பிச்சைக்காரனாகவே மாற்றிடுச்சு. மாற்றினதால அவரும் நான் பிச்சைக்காரன், இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. இதெல்லாம் இங்கே நடக்குது. அந்த பையனுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் அதான் இங்கே நடக்குது. நம்மளை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் லாக் பண்ணுறாங்க, நாமளும் லாக் ஆகிட்டோம். லாக் ஆனது தப்புன்னு நினைக்கும் போது வெளியில் வர்றதற்கு அவ்வளோ பயப்படுறோம். அதாவது எதிரிகளை உங்களை அடிமை ஆக்கணும்னு அவங்க நினைக்கல, நீங்களாவே அவங்க கிட்ட போயிட்டு ஒரு அடிமை சாசனத்தில் ஒரு பிரிண்ட் எடுத்து, இன்று முதல் நான் உனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே வாழ்க்கை என்ன இருக்குதுன்னு ஒரு நிலையில் நீங்கள் வந்துட்டீங்க. இனி உங்களுக்கு கண்களுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான வாழ்க்கை இருந்தாலும் அந்த வாழ்க்கை வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு நம்ம முட்டாளாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். முட்டாளாகவே வாழ்ந்துட்டு இருக்கோம். சீரியஸாக நிறைய பேரோட விஷயங்கள். ஒரு அசாராம் சொன்னாங்க, 62 வயசு 30 வயசு வரைக்கும் தான்ப்பா நான் சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட கணவருடைய போக்கில் ஏகப்பட்ட மாற்றம். அவர் செய்யக்கூடிய தப்பை நான் கண்டிக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை அடிமைப்படுத்தி என்னை அசிங்கப்படுத்துறதுலே அவருடைய வேலையாக இருந்தது. ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, போக போக பழகிடுச்சு. இன்றைக்கி எனக்கு 62 வயசு. நான் அப்போவே எதிர்த்து நின்று போராடி இருந்தால் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன். 32 வருஷம், இன்றைக்கி காலையில் சொன்னது அவங்க, 32 வருஷம் என் மூளையும் செத்து போயிடுச்சு, என் மனசும் செத்து போயிடுச்சு, ஒரு நடைப்பிணமாக இருக்க. இப்போ என்னால் எதுவுமே செய்ய முடியல. 62 வயசான
ஒரு சாய்ராமுடைய புலம்பல். இப்பயும் நான் சொல்கிறேன், உங்கள் தன்மானத்துக்கு ஒரு சோதனை வந்தால் இப்பயும் நீங்கள் எதிர்த்து நின்று போராடலை அப்படின்னா, அந்த 62 வயசில் இருக்கக்கூடிய சாய்ராம் சொன்னாங்க இல்லையா, அவங்கள விட மோசமாகத்தான் நீங்கள் புலம்புவீர்கள். நீங்கள் புலம்புவீங்க. அதான் நான் சொல்கிறேன், மனுஷனை நம்பாம கடவுளை நம்புங்க. கடவுள் வாழ வைப்பார். மனுஷன் தனக்கு கீழேயே இருக்கணும்னு நினச்சி அதற்கு உண்டான வழியை மட்டும்தான் அவன் ஏற்படுத்துவான். ஸோ முன்னுக்கு நோ சான்ஸ், பின்னுக்கு எஸ், அங்கே தான் வாய்ப்பு இருக்குது. அவனுக்கு பின்னாடி தான் நீங்கள் நிற்கணும், அவனுக்கு முன்னாடி நீங்கள் போயிடவே கூடாது. போனால் காலை பிடிச்சி இழுப்பான், கையை பிடிச்சி இழுப்பான், காலை உடைப்பான், கையை உடைப்பான், தலையில் அடிப்பான், ஏதாவது ஒன்று செஞ்சு 10 அடி பின்னாடி நீ வா அப்படின்னு சொல்லிடுவான். இது எத்தனை பேரோட வாழ்க்கையில் நடக்குதுன்றத கமெண்ட் பண்ணுறீங்களா? அதுக்காக எல்லாரையும் எதிர்த்து சண்டை போடணும்னு சொல்லலை, அதே போல் எல்லாரும் எதிர்த்து வந்து நிற்கணும்னு சொல்லலை. வாழவே முடியாத ஒரு ஸ்டேஜ் இருக்குதுன்னு உங்கள் மனசுக்கு பட்டுச்சு, இனிமேல் நான் சாகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த விஷயங்களை செஞ்சே ஆகணும். அதே போல் கூட இருந்து நிறைய பேரோட வாழ்க்கையை மாறி இருக்கு, அதுவும் நான் இங்கே சொல்லி தான் ஆகணும். அது நிறைய இடத்துல நாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்த விட்டால் வேற இடம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. நம்ப வைக்கிறது உங்கள் கூட இருக்கக்கூடிய மனிதர்களே. உங்கள் கூட இருக்கிறவங்க தான் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ உங்களுக்கு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் இல்லாமல் உன்னால் வாழ முடியுமா, நான் இல்லாமல் குழந்தைங்களை வளர்க்க முடியுமா, என்னை பகைச்சிக்கிட்டு உன்னால் இருக்க முடியுமா, இந்த மாதிரி உங்களுக்கு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது உங்களுக்கு அந்த பயத்தை பார்க்கும்போது தைரியம் வராது. ஒரு பயம் காட்டுறாங்கன்னா தைரியம் வந்துருச்சுன்னா அந்த பயம் நம்மளை விட்டு போடும். இப்போ இந்த பயத்தை பார்க்கும்போது நடுங்குறோம், கை கால்லாம் டப்ப டப்ப டப்பன்னு தந்தி அடிக்குது, தந்தி அடிக்குது, எல்லாருக்கும் தந்தி அடிக்குது, குப்புன்னு வேர்க்குது. ஸோ உங்கள் எதிராளியை அழகாக வெற்றி பெற வைக்கிறீர்கள். அவங்க எந்த கஷ்டமும் படலை, அவங்க எந்த கஷ்டமும் கொடுக்கல, அவங்க கஷ்டப்படாமலே நீங்கள் கஷ்டப்படுறது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பார்த்தியா எப்படி எப்படி காலில் விட வச்சுட்டான் பார்த்தியா, அந்த நிலைமைக்கு அவங்க கொண்டு வராங்க. ஸோ எல்லா விஷயங்களையும் பொறுத்து நிதானமாக செயல்பட்டால் யார் யாரெல்லாம் உங்களை அடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட உங்கள் காலடியில் தஞ்சம் அடைவார்கள். இதுதான் உண்மை. ரோட்டில் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம பாட்டுக்கு நடக்கிறோம், ஒரு நாய் படுத்து கிடக்குது, அந்த நாய் உங்களை குறுகுறுன்னு பார்க்குது, நீங்களும் அந்த நாயை குறுகுறுன்னு பார்க்குறீங்க. அதுக்கு என்ன பயனா, நீங்கள் அதை அட்டாக் பண்ணுவீங்கன்னு. உங்களுக்கு என்ன பயனா, அது உங்களை அட்டாக் பண்ணோன்னு. அப்போது அது வல்லுன்னு குலைக்குது, நீங்கள் ஓடுறீங்க, அதுவும் ஓடுது. இப்போ நிற்கிறீங்க, திரும்பி ஒரு லுக்கு விடுறீங்க, அது அங்கேயே நிற்கும், நீங்களும் அங்கேயே நிற்பீங்க. கையை வந்து கொஞ்சம் காட்டி அப்படி மிரட்டுவீங்க, இல்லை கீழே வந்து கல் எடுக்கிற மாதிரி ஒரு பாவலா பண்ணுவீங்க, அது அதே இடத்துல நின்று அப்படியே குலைக்கும், நீங்கள் உங்கள் அந்த இடத்த விட்டு தாண்டுவீங்க. ஸோ பயந்தான் துரத்தும், பயப்படலைன்னா அது பயப்படும். ரைட்டா? இதுதான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள். தெருவில் இருக்கக்கூடிய நாய்க்கு தான் உதாரணத்தை நான் கொடுக்குறேன்னா, நாம் பயம் தேவையில்லாத பயமாகவே இங்கே இருக்குது. அது வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு செய்யுது. திரும்பவும் சொல்கிறேன், வாழ்க்கையில்
பயம் இருக்கலாம். ஆனால் பயமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஒரு பாவம் செய்கிறதுக்கு நீ பயப்படு, ஒரு பாவம் செய்கிறதுக்கு நீ பயப்படு. ஆனால் வாழ முடியுமான்றதுக்கு பயப்படாத. வாழ முடியும். யாரும் நம்பி நம்ம பிறக்கலை, ரைட்? அம்மா வயிற்றில் பிறந்தோம், எனக்கு இவங்க தான் அம்மாவாக இருக்கணும், இவங்க தான் அப்பாவாக இருக்கணும், இவங்க தான் நண்பர்களாக இருக்கணும், இவங்க தான் எதிரிகளாக இருக்கணும் அப்படின்னு நாம் நினைச்சோமா? அப்படி யாராவது பிறந்திருக்கீங்கன்னா சொல்லுங்கள் தயவுசெய்து. நான் உங்களை இப்போவே இந்த நிமிஷமே வந்து பார்த்து உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி எங்கேயாவது இருக்குதான்னு சொல்லுங்கள். ஸோ கடவுள் எங்கே வந்து சீட்டு கொடுக்குறாருன்னு தெரியாது. இப்போது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறோம், நாம் எதிர்பார்த்த மாதிரி சீட்டு இருந்துச்சுன்னா புக் பண்ண முடியும். வெயிட்டிங் லிஸ்ட்னால் என்ன பண்ண முடியும்? ஒரு 2 பேர், ஒரு கணவன் ஒரு மனைவி ட்ராவல் பண்ணுறாங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் புக் பண்ணுறாங்க. அப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் பக்கத்து பக்கத்து சீட்டாக கிடைக்கும். ஒருத்தவங்க S1 இருப்பாங்க, ஒருத்தவங்க S11 இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு ஆர்டர், அது ஒரு புரோட்டோக்கால். அப்படி தான் இங்கேயும் நடக்குது. யார் எங்கன்னு தெரியாது. அப்படி ஒரு சாய்ஸஸ் இருந்துச்சுன்னா எங்கே பிறப்போம்? ஒரு பணக்கார வீட்டில் தானே பிறப்போம், ஒரு ஏழை வீட்டில் தான் நான் பிறக்கணும் அப்படின்னு நினைப்போமா? எங்கே வசதியோ அங்கே தான் நம்ம போவோம். அப்போ எல்லாரும் வசதியான இடத்துல இருப்பாங்க. ஸோ எதுவுமே நம்ம யோசிக்கிறது இல்லை. இது என்னை பயப்படுத்துது அப்படின்னா அதை பற்றி யோசிக்கும் போது அந்த பயம் உங்களை விட்டுட்டு விலகிடும். உங்களால் முடியும் என்று நம்புங்கள். அப்பொழுது தான் அடுத்த வழி உங்களுக்கு தெரியும். முடியாதுன்னு நம்புனா 1000 வழிகள் இருந்தாலும் அத்தனை வழிகளும் மறைக்கப்படும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.